வெல்கம் பேக் கைஸ். நம்ம இன்னைக்கு டே 1 ப்ராக்டிஸில் இருக்கோம். ஸோ இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டே 1ல் ஃபஸ்ட்டு ரொம்ப கம்பல்சரி என்ன அப்படின்னா, மெஜாரிட்டி நம்ம எடுத்தோன்னே இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்குள்ளே குதிச்சிடக்கூடாது. இப்போ நம்ம ஒரு விவசாயம் பண்ணாலும் சரி, இல்லை ஒரு ஒரு செடியோ மரமோ நம்ம நட்டு வைப்போம் இல்லையா, அதுக்கு எடுத்தோன்னே நம்ம விதையை கொண்டு வந்து ஒரு மண்ணில் நம்ம நட்டு வச்சிட மாட்டோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், அந்த சாயிலை நம்ம ரெடி பண்ணுவோம் கரெக்டாக. அந்த மண்ணை நம்ம வளப்படுத்துவோம், அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். அதில் தண்ணி கிண்ணிலாம் நம்ம ஊற்றி அதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் விதையை நம்ம விதைப்போம். அதே மாதிரி தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். அப்போ எடுத்தோன்னே விஷுவல்குள்ளேயோ, அஃபர்மேஷன்ஸ்குள்ளேயோ, இல்லை வேறு ஏதாவது மெத்தட்ஸ்குள்ளேயோ, பாசிட்டிவ் திங்கிங்குள்ளேயோ நம்ம போகிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணை ரெடி பண்ணணும். பார்த்தீங்களா, ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ரிப்பரேஷனோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். நம்ம ஹியூமன் சின்ன வயசுலேருந்தே நம்மக்கிட்ட என்ன இல்லையோ அதை ஃபோக்கஸ் பண்ணி பழகிட்டோம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணல. இப்போயே உங்களோட லைஃப்பில் நீங்கள் பாருங்களேன், இந்த மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் எதுக்கு வந்திருப்பீங்கன்னா, உங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறத கம்ப்ளீட்டாக நம்ம மறந்துருப்போம். அதுக்கு நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு, அதுக்கு நம்ம பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு மறந்துருப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் மணி இருக்கலாம், இப்போ உங்கள் லைஃப்பில் ஒரு சில ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இப்போ உங்களோட லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் ஹாப்பியாக இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இப்போ ஒரு ஜாப்லேயோ ஒரு பிஸ்னஸ்லேயோ நீங்கள் இருக்கலாம். நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணாமல், அதை நினச்சி கிரேட்ஃபுல்லாக இருக்காமல், அப்பாடா என்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்கே அப்படின்னு நம்ம கிரேட்ஃபுல்லாக இல்லாமல் இல்லாத விஷயத்த ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்போ நம்ம இல்லாத ஃபோக்கஸ் பண்ணால் அதுதான் நம்மளோட லைஃப்பில் அதிகமாக நடக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கிராட்டிடியூட்லேருந்து ஆரம்பிங்க. கம்பல்சரி கிராட்டிடியூட். மார்னிங் எந்திரிச்ச உடனே வேலையாக ஃபோனை எடுக்காமல் தூங்குறீங்க. எந்திரிச்ச உடனே அப்படியே உங்களோட தூக்க கலக்கத்தில் உங்களோட கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு ஃபீல் பண்ணி 2 நிமிஷத்துலேருந்து ப்ராக்டிஸ் ஆரம்பிங்க. கிராட்டிடியூட் வெறும் 2 நிமிஷம், 2 நிமிஷம் போதும். ஆல்ரெடி உங்கள் லைஃப்பில் இருக்கக்கூடிய விஷயம், அந்த நியூ டே, ஓகே, உங்களோட ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ், உங்களோட பேரண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி, உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய ஜாப், இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய மணி, உங்களோட ட்ரெஸ்ஸஸ், மற்ற திங்ஸ், உங்களோட பைக், உங்களோட வேறு எதுவாக வேணா இருக்கலாம், உங்களோட ஃபோன், இன்டர்நெட் கனெக்ஷன், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், நீங்கள் தங்கியிருக்க இடம், உங்களோட வீடு, உங்களோட ரூம், எல்லாத்துக்கும் ஆல்ரெடி உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குது, எதுக்கெல்லாம் பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு தேங்க்யூ சொல்லுங்கள். 2 நிமிஷம். ஒரு அரை மணி நேரத்துக்கு சோஷியல் மீடியாக்குள்ளே வராதிங்க. அதுக்கப்புறமா சோஷியல் மீடியாவில் நீங்கள் வரலாம். ஸோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணலாம், ஆனால் நெட் ஆன் பண்ணக்கூடாது. இதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போது ஒரு 2 நிமிஷம் போதும். மொபைல் ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவ்வளோதான் தூங்க போகிறோம். கையை இப்படி வச்சுட்டு கையை சேர்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 நிமிஷம் அந்த டேயில் நடந்திருக்க நல்ல விஷயத்துக்கு தேங்க்யூ, அப்புறம் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு தேங்க்யூ. 2 நிமிஷம் போதும். ஸோ இதில் ஆரம்பிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்துக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். இது நம்மளோட லைஃப்பில் எக்ஸ்பேண்ட் ஆகி அது சேஃபாக இருந்து மிராக்கிளாக மாற ஆரம்பிக்கும். நம்மளோட மொத்த லைஃப்பும் கம்ப்ளீட்டாக மிராக்கிளாக மாற ஆரம்பிக்கும். இதுக்கு கிராட்டிடியூட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் டே 1. இதுக்கு அடுத்து இதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே 2ல் லேர்ன் பண்ணுறதை இந்த ப்ராக்டிஸோட டெய்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டே 2ல் மீட் பண்ணலாம்.